ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றினிடம் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி பார்ட்டில் இருக்கக்கூடிய யூனிட் 12 பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து இதில் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ரூட்டும் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட் ரூட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வெற்றினிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிசீவ் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போது இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ரூட். ஸோ ஒரு டைகாட் ரூட்டுக்குள்ளே அது எக்ஸாம்பிளுக்கு தான் பீன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைகாட் ரூட்டில் ஒரு தின் ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே எப்படி உங்களுக்கு வியூவாக இருக்கும், அதில் என்னென்ன பார்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு மெயினே வந்து பார்த்திங்கன்னா டயக்ராம். ஸோ டயக்ராம் வந்து நீங்கள் எப்போவுமே இப்போ பயாலஜி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க படிக்கிறதுக்கு அப்படின்னா பயாலஜியில் நீங்கள் டயக்ராமுக்குன்னே தனியாக நோட் போட்டுக்கோங்க. சரியா? ஸோ சயின்ஸுக்கு அப்படின்னும் போது நீங்கள் வந்து தனியாக டயக்ராமுக்கு நோட் போட்டிங்கன்னா பிகாஸ் உங்கள் கையால் நீங்கள் வரைஞ்சி வச்சு அதை இப்போ நீங்கள் எப்போல்லாம் ரிவைஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்கள் கைப்பட வரைஞ்ச அந்த டயக்ராம் எடுத்து வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இருக்க பாயிண்ட்ஸும் மிஸ் ஆக வாய்ப்பு இல்லை. ப்ளஸ் வந்து நீங்கள் டயக்ராமும் கரெக்டாக போடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதை பார்க்காம போடும்போது உங்களுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட் டைம் வரையும்போது நீங்கள் பார்க்காம வரையணும்னு கிடையாது, பார்த்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு தடவை ரிவைஸ் பண்ணும்போதும் அந்த டயக்ராம் வச்சு கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த லெசனில் ஃபுல்லாகவே நம்ம வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கும்போது ஒன்றுத்துக்குமே டயக்ராம் இருக்கும். சரியா? ஸோ நீங்கள் எக்ஸாமில் இந்த கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் டயக்ராம் போட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இதில் நம்ம பார்க்கலாம் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ரூட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எபிப்ளெமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர். கியூட்டிக்கல் அண்ட் ஸ்டொமேட்டோ ஆர் ஆப்சென்ட். யூனிசெல்லுலர் ரூட் ஹேஸ் ஆர் ப்ரெசன்ட். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ரைசோடர்மஸ் ஆர் பைலிஃபெரஸ் லேயர். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா எப்பி அப்படின்னும் போது நான் சொல்லியிருந்தேன் அவுட்டர் அப்படின்றது. ஸோ வந்து எபிப்ளெமா அப்படின்றது இட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் அண்ட் இதில் வந்து கியூட்டிக்கலும் ஸ்டொமேட்டோவும் ஆப்சென்ட் ஆகிருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் யூனிசெல்லுலர் ரூட் ஹேஸ் ஆர் ப்ரெசன்ட். ஸோ யூனிசெல்லுலார் அப்படிங்கும்போது சிங்கிள் செல்லுலார் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த சிங்கிள் செல்லாக இருக்கக்கூடிய ரூட் ஹேஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் இதை வந்து நம்ம ரைசோடர்மஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ரைசோடர்மஸ் அப்படின்றது ஜென்ரலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீனிங் வந்து வேருடைய தோல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதோட அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் நம்ம எபிப்ளெமா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கார்டெக்ஸ் அப்படின்னும் போது இங்கே கார்டெக்ஸ் வந்து இட் இஸ் அ மல்டி லேயர்ட் லார்ஜ் ஜோன் மேட் ஆஃப் தின் வால்டு பேரன்கைமேட்டஸ் செல்ஸ் வித் இன்ட்ராசெல்லுலர் ஸ்பேசஸ். இட் ஸ்டோர்ஸ் ஃபுட் அண்ட் வாட்டர். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மல்டி லேயர்ட் லார்ஜ் ஜோன் அப்படின்னு சொல்லும்போது லார்ஜ் ஜோன் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு கார்டெக்ஸ் மேலே கிரவுண்ட் பிளான் அப்படின்னு கொடுத்து ஒரு டயக்ராம் இருக்குது. அதில் கார்டெக்ஸ் வந்து லைட் வயலட் கலரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷனில் ஆஃப் டைகாட் ரூட்டில் பார்க்கும்போது கார்டெக்ஸ் அது முட்டையாக போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இது கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கார்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மல்டி லேயர்டு லார்ஜ் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேட் ஆஃப் தின் வால்டு பேரன்கைமேட்டஸ் செல்ஸ் வித் அதாவது செல்ஸ்க்கு நடுவில் இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் அப்படிங்கும்போது லைக் நெருக்கமாக ஓகேவா செல்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பேரன்கைமேட்டஸ்ன்றது கிரவுண்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ கிரவுண்ட் டிஷ்யூவில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா பேரன்கைமா. ஸோ இந்த பேரன்கைமா வந்து லைக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்லலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பேரன்கைமாட்டஸ் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வித் இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் வந்து கார்டெக்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இட் ஸ்டோர்ஸ் இது என்ன பண்ணும் மெயினாக அப்படின்னா ஃபுட்டையும் வாட்டரையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எண்டோடர்மஸ். ஸோ எண்டோ அப்படின்னும் போது இன்னர். ஸோ இட் இஸ் த இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ். கார்டெக்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய இன்னர் மோஸ்ட் லேயர். த செல்ஸ் ஆர் பேரல் ஷேப்டு க்ளோஸ்லி பிளாக்ட் அண்ட் ஷோ பேண்ட் லைக் திக்கனிங்ஸ் ஆன் தேர் ரேடியல் அண்ட் இன்னர் டேன்ஜெனிட்டல் வால்ஸ் கால்டு காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்ஸ் எல்லாமே பேரல் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எண்டோடர்மஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே. அந்த பிங்க் கலரில் ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதான் எண்டோடர்மஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எண்டோடர்மஸ் வந்து பார்த்திங்கன்னா பேரல் ஷேப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு வந்து க்ளோஸ்லி அதாவது ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அண்டு பேண்டுனா லைக் கண்டினியூஸ் ப்ராசஸில் இருக்கும். இது வந்து எப்படின்னா ரேடியல் அண்ட் இன்னர் டேன்ஜென்டல் வால்ஸ்னால் காஸ்பேரியன் ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த டயக்ராமில் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸுக்கு மேலே உங்களுக்கு வந்து லைக் அந்த எல்லா சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்டோடர்மஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும்
அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இட் ஹெல்ப்ஸ் இன் த மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் டிசால்வ்டு சால்ட்ஸ் ஃப்ரம் கார்டெக்ஸ் இன்டு சைலம். ஸோ கார்டெக்ஸ்லேருந்து சைலம்க்கு போகக்கூடிய அந்த வாட்டர், அந்த மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டருக்கும் டிசால்வ்டு சால்ட்ஸ்க்கும் இது வந்து ஹெல்ப்பாக இருக்குது. ஸோ ஸ்டீல் அப்படிங்கும்போது ஆல் டிஷ்யூஸ் இன்னர் டு எண்டோடர்மஸ் கான்ஸ்டியூட் ஸ்டீல். ஸோ வந்து எல்லா டிஷ்யூஸுமே எதெல்லாம் வந்து எண்டோடர்மஸ்குள்ளே இன்னர் டு எண்டோடர்மஸ்குள்ளே இருக்குதோ அது எல்லாமே வந்து ஸ்டீல் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இன்க்ளூட்ஸ் பெரிசைக்கிள் அண்ட் வஸ்குலார் பண்டில். ஸோ பெரிசைக்கிள் அப்படின்றது வந்து நம்ம ப்ரீவியஸாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து பெரிசைக்கிளும் வஸ்குலார் பண்டிலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், டயக்ராமில் பெரிசைக்கிள் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த சின்ன சின்ன ஆரஞ்சு கலர் அது மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதை பெரிசைக்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிசைக்கிள் போது இன்னர் டு எண்டோடர்மஸ் லைஸ் அ சிங்கிள் லேயர் ஆஃப் பெரிசைக்கிள். இட் இஸ் த சைட் ஆஃப் ஒரிஜின் ஆஃப் லேட்ரல் ரூட்ஸ். ஸோ பெரிசைக்கிள் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து எண்டோடர்மஸ்குள்ளே இன்னர் டு எண்டோடர்மஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தின் லேயராக வந்து இது ஒரு சிங்கிள் லேயராக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரூட்ஸ் எல்லாமே, லேட்ரல் ரூட்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வஸ்குலார் பண்டில் பற்றி தான், வஸ்குலார் டிஷ்யூ பற்றி நம்ம படிச்சிருந்தோம். அதில் வஸ்குலார் பண்டில் பற்றி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ வஸ்குலார் பண்டில் அப்படின்னும் போது இட் இஸ் ரேடியல், சைலம் இஸ் எக்ஸார்ச் அண்ட் டெட்ராச். அதாவது எக்ஸார்ச் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புரோட்டோசைலம் வந்து லைஸ் டுவர்ட்ஸ் த பெரிபெரி அண்ட் மெட்டாசைலம் லைஸ் டுவர்ட்ஸ் த சென்டர். ஸோ புரோட்டோசைலம் வந்து ஸ்மாலர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்மாலர் ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு செல்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் தென் மெட்டாசைலம் வந்து லார்ஜ் செல்ஸ். ஸோ இது வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்ற பொசிஷனை வச்சு எக்ஸார்ச் அண்ட் டெட்ராச்னு சொல்கிறோம். The tissue present between xylem and phloem is called conjunctive tissue. ஸோ xylemக்கும் phloemக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டிஷ்யூ வந்து கான்ஜெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்கிறோம். இந்த டைகாட் ரூட்டில் இட் இஸ் மேட் அப் ஆஃப் பேரன்கைமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டைகாட் ரூட் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் டிஷ்யூ வந்து நம்மளுக்கு பேரன்கைமாவால் மேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு பித். யங் ரூட் கண்டெய்ன்ஸ் பித் whereas in old root pith is absent. ஸோ பித் அப்படின்னும் போது இது நம்மளுக்கு டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, லைக் இதில் நம்மளுக்கு கொடுக்கல, மோனோகாட் ரூட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பித் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பித் வந்து பார்த்திங்கன்னா நியூ ரூட்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, யங் ரூட்ஸில். பட் வந்து ஓல்டு ரூட்ஸில் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் படிக்கும்போது உங்களுடைய புக்கில் டயக்ராம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு படிங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட் ரூட். ஸோ இதில் எல்லாமே வந்து மோர் ஆர் லெஸ் சேம் வேர்டிங்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆகும், சேம் வேர்ட்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆகும். நீங்கள் வந்து இதுக்கும் என்ன வித்தியாசம்னு வச்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து மோனோகாட் ரூட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எபிப்ளமா ரைசோடர்மஸ். ஸோ எபிப்ளமா முன்னாடியே படித்தோம், இது அவுட்டர் மோஸ்ட் லேயர்னு தெரியும். அண்ட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் single layer of thin walled parenchymatous cell. Stomata and cuticle are absent. Same அதே மாதிரியே the root hair helps in absorption of water and minerals. ஸோ என்ன பண்ணுறாங்க, ரூட் ஏர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, சாயில்லேருந்து வாட்டரையும் அண்டு வந்து மினரல்ஸையும் அப்சார்ப் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. திஸ் லேயர் ஆல்சோ ப்ரொடெக்ட்ஸ் த இன்னர் டிஷ்யூஸை ப்ரொடெக்டும் பண்ணுது. ஸோ கார்டெக்ஸ் அதே மாதிரி இட் இஸ் அ மல்டி லேயர் லார்ஜ் ஜோன். ஸோ சேம் அதே மாதிரி பேரன்கைமாட்டஸ் செல்ஸால் வித் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸால் ஆகப்பட்டிருக்கு. இதுவுமே வந்து வாட்டரையும் ஃபுட்டையும் ஸ்டோர் பண்ணி வைக்கும் அப்படின்ட்டுருக்கு. ஸோ மோரார்லெஸ் 2 பாயிண்ட்டும் டைகாட் ரூட்டுக்கும் மோனோகாட் ரூட்டுக்கும் சேமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எண்டோடர்மஸ்னும் போது சேம் வந்து இட் இஸ் த இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ் வித் கேரக்டரிஸ்டிக் காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் அண்ட் பேசேஜ் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் ஆர் பேண்ட் லைக் திக்கனிங் மேட் ஆஃப் சப்பரிங். ஓகே, ஸோ ஸ்டீல் அப்படின்னும்போது ஆல் த டிஷ்யூஸ் இன்னர் டு எண்டோடர்மஸ் கான்ஸ்டியூட் ஸ்டீல். ஸோ இட் இன்க்ளூட்ஸ் பெரிசைக்கிள், வஸ்குலார் டிஷ்யூ, பித். ஸோ இந்த மூணுமே வந்து நம்ம அதுலேயும் பார்த்துருந்தோம். ஸோ பெரிசைக்கிள் அப்படின்றது வந்து சேம் இட் இஸ் அ சிங்கிள் லேயர் ஆஃப் தின் வால்டு செல்ஸ். த லேட்ரல் ரூட்ஸ் ஒரிஜினேட் ஃப்ரம் திஸ் லேயர். ஸோ லேட்ரல் இது வந்து தின் லேயர் ஆஃப் சிங்கிள் தின் வால்டு செல்ஸாக இருக்கும். அண்ட் வந்து லேட்ரல் ரூட்ஸ் எல்லாமே இந்த லேயர்லேருந்து தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வஸ்குலார் டிஷ்யூஸ் அப்படிங்கும்போது இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் மெனி பேச்சஸ் ஆஃப் xylem அண்ட் phloem அரேஞ்ச்டு ரேடியலி. ஸோ ரேடியலாக அரேஞ்ச் ஆகிருக்கும் xylem அண்ட் phloemமும். ஸோ த xylem இஸ் எக்ஸார்ச் அண்ட் பாலியார்ச். த கன்ஜங்டிவ் டிஷ்யூ இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமா.
இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ அதில் வந்து சைலம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாச் அண்ட் டெட்ராச்ன்றது 4 அப்படின்ற கவுண்ட்டு, பாலியார்ச்னும் போது நிறையா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த கன்ஜங்டிவ் டிஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா அங்கே பேரன் கைமாவால் மேடப் ஆகிருக்கும், இங்கே வந்து ஸ்க்ளீரன் கைமா. ஓகே, ஸோ இது வந்து நல்லா அன்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தட் டைகாட் ரூட் அண்ட் மோனோகாட் ரூட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்டு பித்து. ஸோ இட் இஸ் present at the சென்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இட் இஸ் மேட் அப் ஆஃப் parenchyma cells with intercellular spaces. It contains abundant amount of starch grains. It stores food. ஸோ ஸ்டார்ச் அப்படின்னாவே நம்மளுக்கு ஸ்டோர் ஃபுட்டுன்னு ஞாபகம் வந்துடும். ஸோ இதில் வந்து abundant amount of starch grains இருக்கிறதுனால அஃப்கோர்ஸ் இட் ஸ்டோர்ஸ் ஃபுட். ஓகே, ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா parenchyma செல்ஸால் மேடப் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த டயக்ராமில் பித் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க, மேலே சென்டர் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்மளுக்கு அந்த டைகாட் ரூட் எடுக்கும்போது லைக் மேபி யங் ரூட்டாக இருக்கிறதுனால அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஓல்டு ரூட்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அதில் உங்களுக்கு பித் காட்டாமல் இருக்கலாம். பட் இங்கே மோனோகாட் ரூட்டில் வந்து பித்துக்கு அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ரீசன் எதுவும் கொடுக்கல. இது வந்து சென்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பித் வந்து சென்டரில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னதில் ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது இல்லை புரியல அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். as soon as possible நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம இந்த லெசனுக்கான அடுத்தடுத்த பார்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வேறு ஏதாவது சப்ஜெக்ட்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் இல்லை அதில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். as soon as possible நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வெற்றினிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிசீவ் ஆகும். தேங்க்யூ.